ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம மூடி வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின கருவேப்பிலை அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்தால் அருமையான உருளைக்கிழங்கு